என்னங்க இந்த பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்கா? கோயம்புத்தூர்ல உள்ளவங்களாம் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? பைக்காரா டேம் தாங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வியூ பார்த்தப்ப இது என்ன பிளேஸ் என்னலாம் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்க தான் சொன்னாங்க. செம்ம அழகா இருந்தது. இந்த ஃபுட்டுக்கு ஸ்டோரி இருக்குங்க. நான் சொல்றேன் என்னன்னு. இது காசா லேக்ங்க. இந்த காசா லேக்கும் செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. இதோட வியூ சொல்லவே வேணாம். அவ்வளோ ஒரு அழகா இருந்ததுங்க. மூணார் வீடியோல சொல்லியிருந்தேன்லங்க. அதுபோல இங்கேயும் சில ஸ்கேம்லாம் இருக்கு. என்னன்னு சொல்றேன். இது காரப்புழா டேம்ங்க. இந்த டேம்ல ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த இந்த ஜிப்லைன் தாங்க. இந்த ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே செம்ம த்ரில்லிங்கா தாங்க இருக்கும் போல. என்டையர் டேமையும் பார்த்துக்கிட்டே வரலாம். இந்த ஜிப்லைனுக்கு கூட்டிட்டு போறதே கார்ல தாங்க கூட்டிட்டு போறாங்க. காரோ இல்ல ஜீப்ல தான் கூட்டிட்டு போறாங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் டேம் வியூ செம்ம அழகா இருக்குங்க. த்ரில்லிங்கா போக பிடிக்கும் அப்படின்னா ஜாலியா போயிட்டு வாங்க. நமக்கெல்லாம் வேடிக்கை பார்க்கதாங்க செட் ஆகும். இவ்வளோலாம் தைரியம் கிடையாது. ஆலப்புழா டேமில் என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹30 தாங்க. அடுத்து இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹390 பே பண்ணணும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் இந்த ஜிப்லைனில் வர மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இந்த டேம் வியூவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃப் டே எடுத்துக்கலாங்க தாராளமாக. ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது போல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் இருக்குது, அடல்ட்ஸுக்கும் இருக்குங்க. தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனாக இருக்கும். அடுத்து ஒரு சைடு என்டையர் டேம் வியூவை நடந்தே போய் நல்லா ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாங்க. இந்த பிளேஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எதுவும் அரேஞ்ச் பண்ணலைங்க. ஸோ அவங்களால வந்து வாக்கிங் போக முடியாது. இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த ரோப்பை கட் பண்ணி விடுவாங்க. அந்த கெயின் ஸ்விங் போயிட்டு வராங்க. எனக்கெல்லாம் பார்க்குறதுக்கே நடுங்குச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 900 கண்டி ஹில்ஸில் இருந்துச்சுங்க. இந்த ஸ்விங்குக்கே நான்லாம் பயந்துக்கிட்டு போகலைங்க. இந்த கெயின் ஸ்விங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹280 பே பண்ணணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஜம்ப் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த கேரளா மியூசிக்லாம் போட்டு அந்த சாங்ஸ் சேஞ்ச் ஆகுறப்ப வந்து பசங்களும் மாறிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்களா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு ₹40 பே பண்ணணுங்க. அடுத்து ஸ்லைடர் இருந்தது. இன்னும் நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துங்க. வாட்ச் டவர் கூட இருந்துச்சு. இந்த காரப்புழா டேம் டைமிங் வந்து 9 AM to 6 PMங்க. செம்ம ஒர்த்தான பிளேஸ்ங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு மைனஸும் இருக்குங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மத்த டூரிஸ்ட் பிளேஸ்ல மாரி இல்லங்க. இங்க கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஸ்டைல் ஃபுட்டு தான் கிடைக்குது. அதனால குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சாப்பாடு கொஞ்சம் சிரமமா ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கந்தன் பாறான்னு சொல்லி ஒரு ஃபால்ஸுங்க. செம்ம அழகா இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருந்துச்சு. இது என்னடா இப்படி தண்ணி போய்க்கிட்டுருக்கு? நம்ம ஊர் ஆறு மாரி இருக்கே! இது எப்புட்றா குளிக்கிறது? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நடந்து போனோங்க. கடைசியா போனா அடுத்து தான் தண்ணி வந்துச்சுன்னு தெரிலங்க. நெறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்க இறங்கி கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். ஆனா செம்ம கூலிங்கா இருந்ததுங்க தண்ணிலாம். சீனியர் சிட்டிசன் அப்புறம் ரொம்ப சின்ன குழந்தைங்க வச்சிருக்கவங்க ஸ்டார்ட்டிங் பிளேஸ்லயே குளிச்சுக்கோங்க. நல்லாவே அங்க என்ஜாய் பண்ணலாம். சேஃபாவும் இருக்கும். இந்த பிளேஸ்க்கு ஒரு 200 மீட்டர் நடந்து தாங்க போகணும். அங்க ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அது ரோப் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப்ப பிடிச்சிட்டு நம்ம கவனமா கீழ இறங்கி போய் குளிக்கலாம். ஆனா ஸ்டார்ட்டிங் பிளேஸ்லயே குளிக்காதீங்க. டெப்த்தா இருக்கும். ரொம்ப ஆழம் அதிகம். அதனால கொஞ்சம் தள்ளி போய் குளிங்க. இங்க மேக்ஸிமம் அவங்க ஸ்டைல் ஃபுட்டு தாங்க இருக்கு. அதனால குழந்தைங்களோ இல்ல பெரியவங்க யாராவது இருந்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சாப்பாடு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நமக்கு. சரிக்கு அப்புறம் ஒரு சில பிளேஸ்க்கு அலோவ் பண்றது இல்லங்க. அதுல இந்த சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் செம்பரா பீக் இந்த 2 பிளேஸ்க்கு இப்போ அலோவ் பண்றது இல்ல. செம்பரா பீக்லாம் முன்ன ட்ரெக்கிங் அலோவ் பண்ணாங்க. ஹார்ட் ஷேப்ல ஒரு லேக் மேல இருக்கும். வியூ அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். பட் இந்த லேண்ட்ஸ்லைட்ல என்ன ஆனதுன்னு தெரியலங்க. இப்போ அலோவ் பண்றது இல்ல. வயநாட்டில் சுற்றி பார்க்க ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் ஃபார் டேக்கு 2 பிளேஸ் தாங்க கவர் பண்ண முடியும். அதனால நீங்களே முன்னாடியே ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. எந்தெந்த பிளேஸ்க்கு நம்ம போய் பார்க்கணும் என்னென்னு. அதை பொறுத்து ரூம் புக் பண்ணி நீங்கள் சுற்றி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஹோம் ஸ்டேயில் தாங்க தங்கியிருந்தோம். 2 டேஸ்க்கு வந்து ₹4500 சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா காசர் லேக் வியூவை பேஸ் பண்ணி தாங்க இருந்தது. அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஹோட்டலாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஸ்கேம் நடக்குதுங்க அந்த ஹோட்டல் நேமை சொல்லி. அப்புறம் என்னங்க அங்கே லோக்கலில் கிடைச்ச மிளகு காஃபி பீன்ஸ்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். என்ன வீடியோ என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.